الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ربي زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல் குர்ஆனுடைய விரிவுரையை தொடர்ந்து இந்த நாட்களிலே நாம் படித்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய அருளால் சூரத்துல் லைலை நாம் முடித்துவிட்டு இப்பொழுது சூரா வத்துஹா வல்லைலி இதா சஜா சூரத்துல் லுஹாவை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சூராவும் மக்காவிலே இறக்கப்பட்ட அத்தியாயமாகும். இந்த சூரா மக்காவிலே இறக்கப்பட்ட அத்தியாயமாகும். ஆரம்ப காலத்திலே இறக்கப்பட்ட அத்தியாயங்களில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் தருவதற்காக, அவர்களை மன நிம்மதி அடைய செய்வதற்காக, அவர்களுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்வதற்காக இறக்கப்பட்ட முக்கியமான அத்தியாயங்களிலே இந்த அத்தியாயமும் இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சூரா அலம் நஷ்ரஹ் என்பதும் முக்கியமான சூறாக்களாகும். கவனிங்கம்மா, இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை பற்றிய நிறைய விளக்கங்களை நம்ம பார்க்க இருக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லுஹா வல்லைலி இதா சஜா வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. إن شاء الله நேரடியாக நம்ம தஃப்சீருக்குள்ளார போயிடுவோம். எப்போதும் நம்ம படிக்கிற மாதிரி இன்ஷா அல்லாஹ் படித்து முடித்ததற்கு பிறகு இந்த சூறாவுடைய குறிப்புகள் என்ன, இந்த சூறாவுடைய அறிமுகம் என்ன, இந்த சூறாவுடைய தலைப்புகள் என்ன, இந்த சூறாவுடைய நோக்கங்கள் என்ன, இந்த சூறாவுடைய படிப்பினைகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். வல்துஹா, பகல் மீது சத்தியமாக. பொதுவாக அரபி மொழியில் வாவ் எத்தனை அர்த்தங்களுக்காக பயன்படுத்தப்படும் என்பதை நம்ம பல தடவை நினைவூட்டி இருக்கிறோம். இன்னும் என்ற அர்த்தத்தில் வரும், அதாவது ஒரு நிலையை குறிப்பதற்காக வேண்டி வரும். அதே போல் உடன், அதனுடன் இருக்கின்றேன் அந்த மாதிரியான அர்த்தத்துக்காக வேண்டி வரும். அதே போல தான் இன்னும் என்ற அர்த்தத்திற்காக வேண்டி வரும். அதே போல சத்தியத்திற்காக வேண்டி வரும் வத்துஹா. அதே போல நம்ம படித்தோம்னா வஷம்சி வதுஹாஹா. அதே போல் வல்லைலி இதா யக்ஷா, இந்த மாதிரியான இடங்களில் சத்தியத்தினுடைய அர்த்தத்தில் வரும். வல்லுஹா, முற்பகல் மீது சத்தியமாக அல்லது பகல் மீது சத்தியமாக. கவனிங்க, அல் கௌலு ஃபி தஅவீலி கௌலிஹி ஜல்ல ஜலாலுஹு வ தகத்தஸத் அஸ்மாஉஹு. வல்லுஹா அக்ஸம ரப்புனா ஜல்ல ஸனாஉஹு பில்துஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லுஹாவின் மீது சத்தியம் செய்தான். அக்ஸம ரப்புனா ஜல்ல ஸனாஉஹு பிர்துஹா. யாருடைய புகழ் மிக உயர்ந்ததாக இருக்கிறதோ, மிக கண்ணியமிக்கதாக இருக்கிறதோ, அந்த நம்முடைய ரப்பு சத்தியம் செய்தான் பிர்துஹா, லுஹாவின் மீது. சரி, லுஹா என்றால் என்ன? வஹுவன் நஹாரு குல்லுஹு, அதாவது முழு பகலையும் இந்த லுஹா என்ற வார்த்தை குறிக்கும். وَأَحْسِبُ أَنَّهُ مِنْ قَوْلِهِمْ لَحِيَ فُلَانٌ لِلشَّمْسِ أي إذا ظهر منه ومنه قوله تعالى وأنك لا تضمأ فيها ولا تضحى
ஐ லா யுஸீபுக ஃபீஹா அஷ்-ஷம்ஸு. அதாவது லஹிய என்றால் பகல் பொழுதில் வெளிப்பட்டான் என்ற அர்த்தம். ஸோ அந்த வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த துஹா என்பது. அதனால முழு பகலை இது குறிக்கும் என்று இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். புரியுதுங்களா? சரி, இது ஒரு அர்த்தம். وقد ذكرت اختلاف أهل العلم في معناه في قوله والشمس وضحاها مع ذكر اختيارنا فيه وقيل عني به وقت الضحى. இந்த வஷம்சி வதுஹாஹா வல் கமர் இதா தலாஹா என்ற அந்த சூறால லுஹா என்று வந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல நாம் துஹாவுக்கு என்னென்ன பொருள்கள் இருக்கின்றன என்ற விளக்கங்களை எல்லாம் மாறுபட்ட பல அபிப்பிராயங்களை கூறியிருக்கிறோம். அதனால அதை திரும்ப இந்த இடத்துல கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று இமாம் தபரி அவர்கள் சொல்லிவிட்டு, இந்த சூறால குறிப்பா வல் துஹா என்று துஹாவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறானே, இதற்கு வேறு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் வக்கீல உனிய பிஹி வக்துல் துஹா. இது இரண்டாவது அர்த்தம். அதாவது முற்பகல், நம்ம லொஹருடைய தொழுகைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நேரம். அதாவது காலையில சூரியன் உதயமானதற்கு பிறகு அந்த சூரியன் எப்பொழுது சூடாக ஆரம்பிக்குதோ, அதாவது ஒரு ஈட்டிக்கு மேல அது உயர்ந்ததற்கு பிறகு, சரியா, ஒரு 7-8 மணி, அந்த 7-8 மணிக்கு பிறகிலிருந்து லுஹருடைய தொழுகை வரைக்கும் உண்டான அந்த பகுதியை துஹா என்பதாக அரபி மொழியில சொல்லப்படும். ஆக இரண்டு கருத்துகளுமே இந்த இடத்துல அறிஞர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் விரும்பக்கூடிய கருத்து என்பது முழு பகல் என்ற அந்த அர்த்தத்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதன்படி வல்துஹா என்றால் பகல் மீது சத்தியமாக. இரண்டாவது வகை அறிஞர்களுடைய கூற்றின்படி முற்பகல் மீது சத்தியமாக. கதாதா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள் அன் கதாதத வல்துஹா, அதாவது சாஅத்தும் மின் சாஅத்தின் நஹாரி, பகலுடைய பல நேரங்களிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நேரமாகும் துஹா என்பது. அதாவது லுஹருடைய தொழுகைக்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த பகல் நேரத்தை துஹா என்பது குறிக்கும். இது தப்சீர் இப்னு கசீர்ல, சரி, தப்சீர் தபரில இமாம் தபரி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து. கவனிங்க, இப்போ இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த தப்சீருக்கு என்ன சொல்கிறார்கள்? இந்த தப்சீருக்கு முன்னாடி சில குறிப்புகளையும் சில விளக்கங்களையும் அவர்கள் சொல்கிறார்கள். அதையும் நம்ம பார்ப்போம். கவனிங்க, அதாவது முதலாவதாக இமாம் இப்னு கசீர் சொல்கின்றார்கள் சூரத்துல் துஹா வஹிய மக்கியத்துன், இது மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயமாகும். இந்த சூராவுக்கென்று சில விசேஷங்களை இமாம் இப்னு கசீர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதில் என்ன சொல்கிறார்கள் என்றால், கவனிங்க, வ ருவீனா அல்லது ரவைனா மின் தரீக் அபில் ஹசன் அஹ்மத் இப்னு முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அபி பர்ஸ அல் முக்ரி قال قرأت على إكرمة بن سليمان وأخبرني أنه قرأ على إسماعيل ابن قسطنطين وشبر بن عباد فلما بلغت والضحى. இந்த காரிகளுடைய அந்த அறிவிப்பு தொடர் மூலமாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது என்று இமாம் இப்னு கசீர் அவர்கள் சொல்கிறார்கள். சரியா, கடைசியில இது எங்க போய் முடியுது இந்த அறிவிப்பு? இஸ்மாயில் இப்னு கிஸ்தின்தீன், அதே போல ஷிப்ர் இப்னு அப்பாத் அவர்களிடத்துல இக்ரிமா இப்னு சுலைமான் என்பவர்கள் ஓதி காட்டுறாங்க. முழு குரானை எப்போதுமே உலமாக்கல் காரிகள் தங்களுக்கு மேலுள்ள காரிகளிடத்துல உஸ்தாதுகளிடத்துல ஓதி காட்டி அந்த சனது இஜாசா வாங்குவாங்க. நான் ஓதுனதெல்லாம் சரியா இருக்கா என்று சரிபார்த்து கொள்வாங்க. அங்கே சொல்கிறார்கள் ஃபலம்மா பலகத்து வல்துஹா, இந்த வல்துஹா என்ற சூறாவை நான் வந்தடைந்த போது, அதாவது ஆரம்பத்திலிருந்து ஓதி இந்த இடத்தை நான் வந்தடைந்த போது, காலா, இருவரும் அந்த இடத்துல ரெண்டு இமாம்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரு? இஸ்மாயில் இப்னு குஸ்தன்தீன் என்பவர்களும் ஷிப்ர் இப்னு அப்பாத் என்பவர்களும். அவர்கள் சொன்னார்கள் கப்பிர் ஹீன தக்திமு மா காத்திமதி குல்லி சூரத்தின், இந்த சூரா துஹா வந்ததற்கு பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய சூறாக்களில் சூராவை முடிக்கும் பொழுது நீங்கள் தக்பீர் சொல்லி முடியுங்கள். அதாவது வல்துஹா சூரா ஓதி முடிச்ச உடனே அல்லாஹு அக்பர் என்று, அல்லது அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, இந்த மாதிரி தக்பீர் சொல்லி நீங்க சூராவை முடியுங்கள் என்று அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். فإنا قرأناه على ابن كثير فأمرنا بذلك,
அதாவது தப்சீருடைய குர்ஆனுடைய திலாவாவுடைய காரிகள் இருக்கிறார்கள் பாருங்க. அதுல ஒரு பிரபலமான காரி தான் இப்னு கசீர். அவர்கள் மூலமாக தான் இந்த குர்ஆனுடைய திலாவா அறிவிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த இருவரும் யாரு, இஸ்மாயில் இப்னு குஸ்தின்தீன் அவர்களும் ஷிப்ர் இப்னு அப்பாத் அவர்களும் சொன்னார்கள், நாங்கள் இப்னு கசீர் அவர்களிடத்திலே ஓதி காட்டிய போது, இந்த இப்னு கசீர் வேற, தப்சீர்ல இப்ப நம்ம படிக்கிற இப்னு கசீர் அவங்க வேற, காரிகள்ல வரக்கூடிய இப்னு கசீர் என்பவங்க இவங்க ரொம்ப மூத்தவங்க. இப்னு கசீர் இடத்துல நாங்கள் ஓதிய போது அமரனா பிதாலிக, அவர் எங்களுக்கு இப்படித்தான் கட்டளையிட்டார். அதாவது இந்த சூறாவை முடித்ததற்கு பிறகும் இதற்கு அடுத்து வரக்கூடிய சூறாக்களை இறுதியாக குல் அஊது பிரப்பின் நாஸ் வரைக்கும் ஒவ்வொரு சூறாவை முடிக்கும் போது நாங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். இப்னு கசீர் எங்களுக்கு என்ன சொன்னார், வ அக்பரனா அன்னஹு கரஅ அலா முஜாஹிதின் ஃபஅமரஹு பிதாலிக. இப்னு கசீர் அவர்கள் தாபிஇ முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே குர்ஆனை ஓதி முடித்த பொழுது முஜாஹித் அவர்கள் இப்னு கசீருக்கு இப்படித்தான் கட்டளையிட்டார்கள், அதாவது தக்பீர் கூறும்படி. வ அக்பரஹு முஜாஹிதுன் அன்னஹு கரஅ அலா இப்னு அப்பாஸின் ஃபஅமரஹு பிதாலிக. முஜாஹித் அவர்கள் இப்னு அப்பாஸ் இடத்திலே ஓதி காட்டிய போது இப்னு அப்பாஸ் அவர்கள் இப்படித்தான் முஜாஹிதுக்கு கட்டளையிட்டார்கள், அதாவது சூரத்துல் லஹாவை ஓதி முடித்ததற்கு பிறகு தக்பீர் சொல்லுங்கள் என்று. வ அக்பரஹு இப்னு அப்பாஸின் அன்னஹு கரஅ அலா உபை இப்னு கஅபின் ஃபஅமரஹு பிதாலிக. இப்னு அப்பாஸ் அவர்கள் முஜாஹிதுக்கு சொன்னார்கள், தான் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஓதி காட்டிய போது உபை இப்னு கஅப் அவர்கள் தமக்கு இப்படித்தான் கட்டளையிட்டார்கள் என்று. வ அக்பரஹு உபையுன் அன்னஹு கரஅ அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅமரஹு பிதாலிக. உபை அவர்கள் சொன்னார்கள், நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே குர்ஆனை ஓதி முழுமையாக முடித்த பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இப்படித்தான் கட்டளையிட்டார்கள், அதாவது இந்த சூறாவை ஓதி முடித்ததற்கு பிறகு தக்பீர் சொல்ல வேண்டும் என்று. சரி, இது தப்சீர்கள்ல வரக்கூடிய குர்ஆனுடைய திலாவாவுடைய அறிவிப்புகள்ல வரக்கூடிய அறிவிப்பு. இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி ஒரு நீண்ட அறிவிப்பையும் ஒரு நிகழ்வையும் பதிவு செய்ததற்கு பிறகு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது அபுல் ஹசன் அஹ்மத் இப்னு முஹம்மத் இப்னு அப்துல்லா அல் பஸ்ஸி, புரியுதா, இவர்களுடைய வழிமுறையாக இருந்தது. குர்ஆனுடைய ரிவாயத்துகள்ல, குர்ஆனுடைய கிராத்துடைய அறிவிப்புகள்ல முக்கியமான அறிஞர்கள், சரியா, இவங்க இந்த மாதிரியான வழக்கத்துல தான் இருந்தாங்க. வக்கான இமாமன் ஃபில் கிராஆத்தி, குர்ஆனுடைய கிராத்துகள்ல பின்பற்றப்படக்கூடிய ஒரு பெரிய இமாமாக அபுல் ஹசன் அஹ்மத் இப்னு முஹம்மது அவர்கள் விளங்கினார்கள். ஸோ அவங்க இப்படித்தான் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்துல படித்த காரிகள் எல்லாருமே இதே வழிமுறையை பின்பற்றினார்கள். ஆனா ஹதீஸ் அறிவிப்புல வரும் பொழுது இந்த அபுல் ஹசன் அவர்களோ அல்லது மற்றவர்களோ ஹதீஸுகள்ல பலவீனமான அறிவிப்பாளர்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்துவிட்டு, ஆனா கிராத்துல இது பின்பற்றப்பட்ட ஒரு ஒழுங்குமுறையாக இருக்கிறது. ஹதீஸ் கலையில அறிவிப்புகள்ல ரொம்பவும் அழுத்தமும் ரொம்பவும் அதாவது அந்த அறிவிப்பாளருடைய தரஜாவையும் பார்ப்பாங்க. அவங்களுடைய ஞாபக சக்தி எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் ஞாபக சக்தி குறைவா இருந்தா கூட அவங்க ஹதீஸ் கலையில அவங்கள பலவீனப்படுத்திடுவாங்க, புரியுதுங்களா. தப்சீர்கள்லையும் அதே போல கிராத்துகள்லையும் அந்த மாதிரி கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ். சரி, இப்ப இந்த சில அதாவது கருத்து வேற்றுமைகளை இந்த அறிவிப்பாளர் மத்தியில ஹதீஸுகளுடைய விஷயத்துல ஹதீஸுகளுடைய அறிவிப்பாளர்கள் இந்த அறிவிப்பாளர் மேல எப்படி சில கருத்துக்களை எல்லாம் சொல்றாங்க என்பதை எல்லாம் சொல்லிவிட்டு கவனிங்க இங்க இருந்து. லாக்கின் ஹக்க ஷேக் ஷிஹாபுத்தீன் அபு ஷாமா في شرح الشاطبية عن الشافعي أنه سمع رجلا يكبر هذا التكبير في الصلاة فقال له أحسنت وأصبت السنة وهذا يقتضي صحة هذا الحديث. இந்த அறிவிப்பாளர்கள் மேல ஹதீஸுகள் அறிவிப்பாளர்கள் ஹதீஸுடைய முஹத்தீஸ்கள் சில அபிப்பிராயங்களை சொல்லி இருந்தாலும் ஒரு சம்பவத்தை இங்கே இமாம் இப்னு கசீர் பதிவு செய்யறாங்க. அது என்ன சம்பவம் என்று சொன்னா, அதாவது ஷிஹாபுத்தீன் அபு ஷாமா என்பவர்கள் ஷாத்திபியாவுடைய விளக்க உரையில எழுதும் பொழுது இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருக்கும் பொழுது ஒருத்தர் தொழுகை வைத்தார். தொழுகையில இந்த சூறாவை முடித்ததற்கு பிறகு அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறினார்.
தொழுகைக்கு பிறகு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மனிதரை அழைத்து அஹ்சன்த, நீங்கள் சரியாக செய்தீர்கள், வ அஸப்த சுன்னா, நீங்கள் சுன்னாவை சரியாக பின்பற்றினீர்கள் என்று அவருக்கு சான்று சொன்னார்கள், அவங்கள புகழ்ந்தாங்க. அப்ப இதிலிருந்து தெரிய வருகிறது, இந்த அதாவது செயலுக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது, இந்த ஹதீஸுக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது என்று. ஏன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஹதீஸ் கலையிலேயும் திறமையானவர்களாக இருந்தார்கள், அதே போல தஃப்சீர்லையும் அதே போல ஃபிக்ஹ் சட்ட வல்லுநராகவும் இருந்தார்கள். அதனால ஒரு இமாம் இந்த செயலுக்கு ஆதரவு கொடுத்திருப்பது, ஒரு இமாம் இந்த செயலை அங்கீகரித்திருப்பது, இது ஒரு ஆதாரபூர்வமான செயல் என்பதற்கு நமக்கு போதுமானதாகும். சரி, ثم اختلف القراء في موضع هذا التكبير وكيفيته. தக்பீர் எங்க சொல்லணும், எப்படி சொல்லணும், அது சம்பந்தமான விளக்கம் என்னவென்றால், فقال بعضهم يكبر من آخر والليل إذا يغشى. வல்லைலி, இதுக்கு முன்னாடி நம்ம படித்தோம் பாருங்கள், வல்லைலி இதா யக்ஷா, அந்த சூரா முடித்த உடனேயே தக்பீர ஆரம்பித்திடணும் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் வகால ஆஹரூன மின் ஆஹிரி வத்துஹா, ஆனா மற்ற பெரும்பாலான அறிஞர்கள் எல்லாருமே வல்லுஹா சூரா முடிக்கும் பொழுது அங்கிருந்து தக்பீரை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். வகைஃபியத்து தக்பீர், தக்பீர் சொல்லக்கூடிய முறை என்ன, ஐந்த பாதுஹிம், சில அறிஞர்களிடத்துல ஐயகூல அல்லாஹு அக்பர் வயக்தஸிர், வெறும் அல்லாஹு அக்பர் சொல்லி நிறுத்திடணும். வமின்ஹும் ஐயகூல், இன்னும் சில அறிஞர்களிடத்துல அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், அவ்வளவுதான், வலில்லாஹில் ஹம்துலில்லாஹ். ஒன்று வெறும் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது, அல்லது அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று சொல்றது. وذكر الفراء في مناسبة التكبير من أول سورة الضحى. சரி, அதாவது அறிஞர் ஃபர்ரா அவர்கள் இந்த சூராவை முடிக்கும் பொழுதிலிருந்து தக்பீர் ஏன் சொல்லப்படுகிறது, இந்த சூராவோடு ஏன் தக்பீர் சொல்லப்படுகிறது என்பதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, அன்னஹு லம்மா தஅخر الوحي عن رسول الله صلى الله عليه وسلم وفتر تلك المدة ثم جاءه الملك فأوحى إليه والضحى والليل إذا سجى السورة بتمامها كبر فرحا وسرورا ولم يروى ذلك بإسناد يحكم عليه بصحة ولا ضعف فالله أعلم. அறிஞர் ஃபர்ரா அவர்கள் ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறார்கள். அதாவது நம்ம இன்ஷால்லா பின்னாடி அது விரிவா படிக்கவும் இருக்கிறோம். ஓரளவுக்கு இமாம் இப்னு கசீர் அவர்களே இந்த தொடக்கத்திலேயே அந்த விஷயத்தை சொல்லிடுவாங்க. எப்போதுமே இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் பின்னாடி சொல்லக்கூடியதை இமாம் இப்னு கசீர் முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதாவது தபரியினுடைய ஒரு சுருக்கம் என்று வைத்துக் கொள்ளலாம் இப்னு கசீரை. பெரும்பாலும் இமாம் தபரி சொல்லக்கூடிய கருத்துகளையும் அறிவிப்புகளையும் பதிவு செய்துவிட்டு மேல் அதிகமான சில விளக்கங்களை இமாம் இப்னு கசீர் சேர்த்து சொல்வார்கள். சரி, இப்னு கசீர் ரஹிமஹுல்லா என்ன சொல்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருவது சில காலம் தாமதமானது. சில காலம் என்றால் வருஷ கணக்கா இல்ல, நாள் கணக்காக சில நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருவது கால தாமதமாக ஆனது. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையாக இருந்தார்கள். அந்த கவலையுடைய நேரத்துல தான் இந்த சூரா வல்துஹா என்பதிலிருந்து ஆரம்பித்து இறுதி வரை வ அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் என்பது வரை உள்ள வசனங்கள் இறங்கின. சரியா? அப்ப ஒரு நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு இந்த சூரா இறங்கிய பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்பர ஃபர்ஹன் வ சுரூரன், மகிழ்ச்சியால் ரொம்ப சந்தோஷத்துல தக்பீர் சொன்னார்கள் என்பதாக அறிஞர் ஃபர்ரா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்னு கசீர் சொல்றாங்க, இது ஒரு நீண்ட ஒரு அறிவிப்பு தொடரோட பதிவு செய்யப்படுகிறது. இதை பலவீனம் என்று நம்ம சொல்ல முடியாது, ரொம்ப சரியான அறிவிப்பு தொடர் என்று சொல்ல முடியாது. அதாவது இது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு நிகழ்வு தான். சரியா? அடுத்ததாக இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா அவர்கள் மூலமாக சில அறிவிப்புகளை, அதாவது இந்த சூரா இறக்கப்பட்ட பின்னணி காரணத்தை, சபபுன் நுசூல், அதாவது சூரா இறக்கப்பட்டதனுடைய காரணத்தை இப்னு கசீர் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். கவனிங்க, இமாம் அஹ்மத் அவர்கள் சொல்கிறார்கள், இஷ்தகா அன்-நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம் யகும் லைலத்தன் அவ் லைலத்தைனி فأتت امرأة فقالت يا محمد
மா அரா ஷைத்தானக இல்லா கத் தரகக ஃபஅன்ஸல அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல வத்துஹா வல்லைலி இதா சஜா. அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓர் இரவோ அல்லது 2 இரவுகளோ சுகமில்லாமல் போய்விட்டது, நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். அப்பொழுது ஒரு பெண் ஒருத்தி வந்தால், இந்த பெண் யாரு? அபூ லஹபுடைய மனைவி என்பதாக பின்னால் நம்ம பார்ப்போம். இந்த பெண்ணு என்ன முஹம்மதே, எப்போது ராத்திரில எந்திரிச்சு ஓதிக்கிட்டு இருப்பீங்க, தொழுதுகிட்டு இருப்பீங்க, உங்க ஓதுற சத்தம்லாம் கேட்கும், உங்களுடைய ஷைத்தான் இப்ப வர்றது இல்லையோ, உங்களை விட்டுட்டானோ? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். யார? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையோ அல்லது அல்லாஹுவையோ மைண்ட்ல வைத்துக்கொண்டு என்ன சொல்கிறார்கள்? மா அரா ஷைத்தானக இல்லா கத் தரகக, உங்களுடைய ஷைத்தான், அதாவது நீங்க சொல்வீங்களே எனக்கு வஹி வந்தது என்று, அந்த ஷைத்தான் உங்களை விட்டு விட்டான் போல இருக்கிறது என்பதாக ரொம்ப ஒரு பரிகாசமா, கிண்டலா, அவமானப்படுத்தும் துணியில அந்த பெண் சொன்னாள். அல்லாஹு தஆலா இதற்கு பிறகுதான் இந்த சூராவை இறக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து அந்த பெண்ணுக்கான பதிலை இந்த சூராவிலே வைத்தான். சரியா? இது முஸ்னத் அஹ்மதுல இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த சூராவுடைய, அதாவது சபபுன் நுஸூல், இந்த சூரா இறக்கப்பட்டதனுடைய காரணமாக பதிவு செய்கிறார்கள். அதுபோக ரவல் புகாரி வ முஸ்லிம் வ திர்மிதி வ நஸாஇ வ இப்னு அபி ஹாத்திம் வ இப்னு ஜரீர் மின் துருகின் عن الأسود بن قيس عن جندب هو ابن عبد الله البجلي ثم العلاقي به. وفي رواية سفيان بن عيينة عن الأسود بن قيس سمع جندبا قال. அடுத்து இமாம் இப்னு கஸீர் அவங்க ஒரு ரிவாயத்தை பதிவு செய்றாங்க. இந்த ரிவாயத்தை இப்ப நம்ம வாசித்த இமாம்கள் எல்லாமே அறிவிக்கிறாங்க. யாரு? இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், திருமதி, நஸஈ, இப்னு அபி ஹாத்திம், அதே போல இப்னு ஜரீர். யாரு? தஃப்சீர் தபரி படிக்கிறோம்ல அவங்க. எப்போதுமே இமாம் இப்னு கஸீர் தபரியே சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இமாம் தபரி மேல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ரொம்ப மதிப்பு, மரியாதை. இந்த அறிவிப்பு தொடர் யார் மூலமாக வருகிறது? இறுதியாக ஜுந்துப் இப்னு அப்துல்லா அல் பஜலி என்ற சஹாபியின் மூலமாக. அபுத ஜிப்ரீலு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாமதமாகி விட்டார்கள். எதற்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருவதற்கு. ஃபகாலல் முஷ்ரிகூன், அப்பொழுது இணை வைப்பவர்கள் பேசிக்கொண்டார்கள். வத்தஅ முஹம்மதுன் வ உத்திஅ முஹம்மதுன், முஹம்மது அவர்கள் கைவிடப்பட்டு விட்டார்கள். இனி முஹம்மதுக்கு வஹீலாம் வராது. அவர் சொல்லிட்டு இருந்தார்ல, இந்த மாதிரி வானத்திலிருந்து எனக்கு செய்தி வருது, இனிமே அதெல்லாம் வராது, முஹம்மது அவர் விடப்பட்டு விட்டார் என்பதாக. فأنزل الله والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி முஷ்ரிக்குகள் பேச ஆரம்பித்ததற்கு பிறகு இந்த சூராவை இறக்கினான் என்று ஜுந்துப் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முடிஞ்ச அளவுக்கு எழுதுங்க, புரியுதா? சுறுசுறுப்பா இருக்கணும், கவனமா கேட்கணும். ஆமா, அதாவது பயான்க்கு பள்ளிவாசல்ல பயான் கேட்குறாங்க பாருங்க, அந்த மாதிரி கேட்கக்கூடாது. அப்படி கேட்டீங்கன்னா தூங்கி போயிடுவீங்க. பள்ளிவாசல்ல பயான் கேட்குறவங்க எப்படி கேட்பாங்க? பயான் செய்கிறவர் சிரிப்பு மூட்டுறாரா, கொஞ்சம் அழுகு வைக்கிறாரா, அல்லது ஏதாவது ஒரு கதை சொல்றாரா, அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போறாரா, இப்படி பார்ப்பாங்க. இது பயான் கேட்குறவங்களுடைய மென்டாலிட்டி. கல்வி மாணவர்கள் இருக்கிறார்களே, படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உஸ்தாது என்ன கருத்து சொல்றாங்க, இப்ப நம்ம தஃப்சீர் படிக்கிறோம்னா இந்த தஃப்சீருக்கு என்னென்ன கிராத்து சொல்றாங்க, என்னென்ன சபப் நுஸூல், இந்த சூரா இறக்கப்பட்டதனுடைய விளக்கம் கேட்கிறாங்க, விளக்கங்களை சொல்றாங்க. அதாவது குர்ஆன் சூரா இறக்கப்பட்டதனுடைய வசனம் இறக்கப்பட்டதனுடைய காரணத்தை சொல்றாங்க, எந்தெந்த இமாம்களுடைய பேர் சொல்றாங்க, இதெல்லாம் கவனமா கேட்கணும். முடிந்தா வாயில சொல்லி மனப்பாடம் செய்து கொள்ளணும். இன்னும் சிறப்பு என்னன்னு சொன்னா, ஒவ்வொருத்தங்களும் ஒரு நோட்ஸ் நீங்க வைத்துக் கொள்ளணும். நம்ம அடுத்து பின்னாடி எழுதி அனுப்புவோங்கிறது வேற. நீங்களும் ஒரு நோட்ஸ்ல சொல்ல சொல்ல தேவையான அளவுக்கு எழுத தெரிஞ்சவங்க யாரெல்லாம் கேட்குறீங்களோ, உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில, ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ ஒரு தேவையான அளவு குறிப்பு நீங்க எடுத்துக்கொள்றது இந்த கல்வி உங்க மனசுல பதிவதற்குண்டான ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா? அல்லாஹும்ம யஸ்ஸிர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் ரப்பி ஸித்னி இல்மா. திரும்பவும் இன்னொரு அறிவிப்பு அறிவிக்கிறாங்க. அதாவது இங்க பாருங்க, حدثني الأسود بن قيس أنه سمع جندبا يقول رمي رسول الله صلى الله عليه وسلم بحجر في إصبعه
فقال هل أنت إلا إصبع دميتي وفي سبيل الله ما لقيتي قال فمكث ليلتين أو ثلاثا لا يقوم فقالت له امرأة ما أرى شيطانك إلا قد تركتك அல்லது தரக்ககன் படிங்க فنزلت والضحى والليل إذا سجى. மேற்கூறப்பட்ட அறிவிப்பு வந்து ஹதீஸ் நூல்களில் உள்ள ஒரு அறிவிப்பு. இப்னு அபி ஹாத்தம் அவங்களும் ஒரு குர்ஆனுடைய ஒரு விரிவுரையாளர், அவங்களும் ஒரு அறிவிப்பு பதிவு செய்யறாங்க. அதாவது இவங்களும் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக தான் இந்த அறிவிப்பு பதிவு செய்யறாங்க. ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அறிவிப்பில் என்ன சொல்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விரல்ல காயம் ஏற்பட்டு போச்சு, விரல் நசுங்கிருச்சு, ஏதோ கல்லு விழுந்து கடுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த விரல் நசுங்கி விட்டது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரவாயில்லை, விரல்ல ஒரு ரத்தம் தானே வந்திருக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா மார்க்கத்துக்காக, சரியா யாரும் அடிச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல, ஆனா அடிச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலே நீ சந்தித்தது ஒரு பெரிய விஷயம் அல்ல, அல்லாஹ்வுக்காக நீ தாங்கிக்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹல் அன்தி இல்லா இஸ்பஉன் தமீதி வ ஃபீ சபீலில்லாஹி மா லகீதி. இதே போல ஒரு கவிதையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸாப் போர் சமயத்திலையும் சொல்லியிருக்காங்க. சரி, ஒரே மாதிரியான நிகழ்வு 2-3 முறைகள் கூட நடந்திருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த கையில அடிபட்டதுனால 2 இரவுகளோ 3 இரவுகளோ இரவுல எழுந்து தொழ முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே இரவு தொழுகை தொழக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்போ ஒரு பெண் வந்து, என்ன ஆகிவிட்டது, உங்க ஷைத்தான் உங்கள்கிட்ட இப்போ வர்றதில்லையா, உங்களை விட்டுட்டானா என்பதாக ஒரு பரிகாசமாக கேலியாக வந்து பேசினார்கள். அதற்கு பிறகு இந்த சூரா இறங்கியது என்பதாக இப்னு அபி ஹாத்தம் அவர்கள் பதிவு செய்த ஒரு அறிவிப்பை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு அறிவிப்பு. கீல இன்ன ஹாதிஹில் மர்அத ஹிய உம்மு ஜமீலின் இம்ரஅத்து அபீ லஹபின். புரியுதா? சூரா தப்பத் யதா அபீ லஹபின்ல வருது பாருங்க. அந்த சூரால அபூ லஹபுடைய பெண்ணை பற்றி வருகிறது அல்லவா, அந்த அபூ லஹபுடைய மனைவி தான், அதாவது உம்மு ஜமீல் தான் அந்த பெண்ணை. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அந்த குத்தி கேலியா பேசினாள் அல்லவா, அந்த பெண் யாரு? அபூ ஜஹலுடைய மனைவி என்பதாக சொல்லப்படுகிறது. வதுக்கிர அன்ன உஸ்பஅஹு அல்லது இஸ்பஅஹு ரெண்டு மாதிரியும் படிக்கலாம். அலைஹிஸ்ஸலாம் துமியத் வ கௌலுஹு ஹாதல் கலாம் அல்லதி இத்தஃபக அன்னஹு மௌசூனுன் சாபித்துன் ஃபி ஸஹீஹைனி வலக்கின் அல் கரீப ஹாஹுனா ஜஅலஹு சபபன் லிதர்கிஹி அல் கியாம் வ நுஸூலி ஹாதிஹி ஸூரா فأما ما رواه ابن جرير قال حدثنا ابن أبي الشوارب قال حدثنا عبد الواحد بن زياد قال حدثنا سليمان الشيباني عن عبد الله بن شداد أن خديجة قالت للنبي صلى الله عليه وسلم ما أرى ربك إلا قد قلاك فأنزل الله والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى. இப்னு கஸீர் என்ன சொல்கிறார்கள் என்றால், நம்ம இப்ப ஏற்கனவே சொன்ன இந்த சம்பவம் இருக்கு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையில வந்து காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல அபூ ஜஹலுடைய மனைவி வந்து, அதாவது ஒரு பெண் வந்து சொன்னதாக அந்த சம்பவம் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த சம்பவத்தை கொண்டு வந்து இந்த சூரா இறக்கப்பட்டதுக்கு காரணமா சொல்றத இது வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறது. புரியுதா? இதை விட இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு சம்பவம் சொல்றாங்க, அந்த சம்பவம் ரொம்ப பொருத்தமானதாக இருக்கிறது என்று இப்னு கஸீர் அவங்க சொல்றாங்க. சரி, தப்சீர் தபரியில என்ன சம்பவம் சொல்லப்படுகிறது என்றால், அப்துல்லா இப்னு ஷத்தாத் மூலமாக இமாம் தபரி ரஹிமஹுல்லா அறிவிக்கின்றார்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சொன்னாங்க. எப்போது சொல்றாங்க? அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருவது கொஞ்சம் சில காலங்கள் தாமதமாகி விட்டதல்லவா, அந்த காலத்துல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னுடைய கணவனாரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்ன ஆகிவிட்டது, உங்களுடைய ரப்பு உங்க மேல கோபித்து கொண்டானா, உங்களை அவனுக்கு பிடிக்காம போய்விட்டதா, வெறுத்து விட்டானா, ஏன் அவன் வஹி வரல உங்களுக்கு? இப்படியாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசினார்கள். கவனிங்க,
மா அரா ரப்பக இல்லா கது கலாக்க, உங்களுடைய ரப்பு உங்களை வெறுத்து விட்டான் போல் இருக்கிறது, அப்படித்தான் நான் நினைக்கிறேன் என்பதாக ஹதீஜா சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மறுத்து இந்த சூராவை இறக்கினான் என்று அப்துல்லா இப்னு ஷத்தாத் மூலமாக இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்ததை இப்னு கசீர் அவர்கள் ஏற்றமானதாக கருதுகிறார்கள். அதே போல ஹிஷாம் இப்னு உர்வா தன்னுடைய தந்தை அதாவது ஜுபைர் அவர்கள் மூலமாக அறிவிக்கின்றார்கள், அபுத ஜிப்ரீலு அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜஸஅ ஜஸஅன் ஷதீதன், ஜிப்ரீல் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருவது தாமதமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து விட்டார்கள், நடுங்கி விட்டார்கள். உடனே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இன்னி அரா ரப்பக கத் கலாக மிம்மா நரா மின் ஜஸ்இக, நீங்க பயப்படுறத பார்த்தா, நீங்க அதாவது பதட்டமா இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு என்ன புரியுது என்றால் உங்களுடைய ரப்பு உங்களை வெறுத்து விட்டான் போல் இருக்கிறது, உங்கள் மீது கோபப்பட்டு விட்டான் போல் இருக்கிறது என்பதாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் மூலமாக இந்த வசனத்தை இறுதி சூரா வரை இறக்கி அருளினான் என்பதாக அந்த ஹதீஸில பதியப்பட்டிருக்கிறது. இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த இடத்துல ஹிஷாம் இப்னு உர்வா தன்னுடைய தந்தை மூலமாக அதாவது உர்வாவின் மூலமாக அறிவிக்கின்றார். உர்வா அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திச்சது கிடையாது, சரிங்களா? அப்ப இடையில ஏதோ ஒரு அறிவிப்பாளர் விடுபட்டிருக்கிறார் என்பதாக இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். وقد ذكر بعض السلف منهم ابن اسحاق ان هذه السوره هي التي اوحاها جبريل الى رسول الله صلى الله عليه وسلم حين تبدى له في صورته التي خلقه الله عليها ودنا إليه وتدلى منهبطا عليه وهو بالأبطح فأوحى إلى عبده ما أوحى. سورة النجم الآية العاشرة. قال له هذه السورة والضحى والليل إذا سجى. சில அறிஞர்கள் சலஃபுகளுடைய, அதாவது சலஃபுகள் என்று சொன்னா தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்களுடைய அறிஞர்கள், அதுல குறிப்பா முஹம்மது இப்னு இஸ்ஹாக் என்ற ஹதீஸ் கலை அறிஞரும் அதே போல வரலாற்று கலை அறிஞருமான பிரபலமான அறிஞர் முஹம்மது இப்னு இஸ்ஹாக். நீங்க அதாவது சஹீஹுல் புகாரி நீங்கள் படித்தீர்களேயானால் அதுல அதிகமா இந்த பேர் வரும், புரியுதுங்களா? முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. நீங்க தப்சீர் அதே போல மன்னிக்கணும், அதாவது வஹி இறக்கப்பட்ட அந்த அத்தியாயம் இருக்கு பாருங்க சஹீஹுல் புகாரில, அதெல்லாம் நீங்க படிக்கணும், எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கியது என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் தடவை வஹி இறங்கிய போது எங்க இருந்தாங்க? ஹிரா குகையில இருந்தாங்க, சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகைக்கு அல்லாஹுவை வணங்குவதற்காக, திக்ர் செய்வதற்காக போனாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியல என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, எல்லாமே அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து உண்டான ஒரு ஏற்பாடு. இந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய சிலை வணங்கிகள் செய்யக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிடிக்கல. அவங்கள விட்டு விலகி போய் நம்ம அல்லாஹ்வை தியானம் செய்வோம், ஏதோ நமக்கு தெரிஞ்சதை வைத்து அல்லாஹ்வை இபாதத்து செய்வோம், அல்லாஹ்வுடைய தியானத்துல மூழ்கி விடுவோம் என்பதாக அவங்க போறாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏறக்குறைய ஒரு 2-3 ஆண்டுகள் இப்படியாக தொடர் இபாதத்துக்கு பிறகு ரமலானுடைய மாசத்துல முதல் வஹியை இறக்கினான். அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மாதிரி போகக்கூடிய பழக்கம் வைத்துக்குள்ள ஒரு தடவை அங்க போன, அதாவது கடைசியா போனதோட சரி வஹி இறங்கணும்னு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயத்துல உடம்பு சரியில்லாம போயிருச்சு, காய்ச்சலாகி போயிருச்சு அல்லவா, அதுக்கு பிறகு வஹி இறங்கல, கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சு. இந்த கால தாமதத்துக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்னடா நமக்கு யாரோ ஒரு மலக்கு வந்து சொன்ன மாதிரி விளங்கிக்கிட்டோம், ஆனா அந்த மலக்கு திரும்ப வரலையே, என்ன ஆனது என்பதாக ஒரு விதமான பயம் வந்து விட்டது. நமக்கு ஏதாவது தப்பு தவறா நடந்துருமா? நீங்க ரஹீக் படித்தீர்கள் என்றால் அதுல அந்த ஆரம்ப சம்பவங்கள்லாம் வரும். சரி, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே என்று திடீர்னு மலைக்கு ஓடுறாங்க. பயமா இருக்குது, நம்மளுடைய உயிரை முடித்துக் கொள்ளலாமா, ஏதாவது தப்பு தவறா சமுதாயத்துக்கு நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாது, அல்லாஹுவின் மீது ஏதாவது பொய் சொல்லிடக்கூடாது என்று நினைக்கும் பொழுது அப்ப ஜிப்ரீலுடைய சத்தம் கேட்கும், நீங்க போங்க, நீங்க நபி தான், நீங்க ஏன் இப்படிலாம் நினைக்கிறீங்க, நீங்க போங்க என்பதாக அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாத்து திருப்பி அனுப்பிடுவாங்க. சரியா?
இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியாக அந்த தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுத்தஹ் என்ற பள்ளத்தாக்கில் இறங்கி வர்றாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானத்துக்கும் பூமிக்கு நடுவுல அப்படியே முழு தோற்றத்தோடு காட்சி அளித்தார்கள். புரியுதுங்களா? இது பற்றி சூரா வன்னஜ்முல வரும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழு தோற்றத்தோடு காட்சி அளித்தார்கள் என்று. சரியா? அந்த காட்சி தந்த போது இந்த சூரா முழுமையாக இறக்கப்பட்டது. புரியுதுங்களா? என்பதாக முஹம்மது பின் இஸ்ஹாக் அவர்கள் இந்த சூரா இறக்கப்பட்ட அந்த சம்பவத்தை சொல்றாங்க. கவனிங்க. அதாவது அன்ன ஹாதிஹி சூரா, இந்த சூரா ஹியல்லதி அவ்ஹாஹா ஜிப்ரீல், இதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹீன தபத்தா லஹு ஃபீ சூரத்திஹி அல்லதி ஹலகஹுல்லாஹு அலைஹா, தன்னை எந்த ஒரு உருவத்தில் அல்லாஹு தஆலா படைத்தானோ அந்த முழு உருவத்திலே ஜிப்ரீல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பு தோன்றிய பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த வஹி அறிவித்த சூராவாகும். புரியுதுங்களா? வதனா இலைஹி வதல்லா முன்ஹபிதன் அலைஹி, அந்த முழு உருவத்தோட அப்தஹ் என்ற அந்த பள்ளத்தாக்குல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக, தனா ஃபதல்லா, அப்படியே ரொம்ப நெருக்கமாக நெருங்கி வந்து விட்டார்கள். ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா, எதையெல்லாம் வஹீலே சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் ஜிப்ரீல் அவர்கள் நபி அவர்களுக்கு சொன்னார்கள். அந்த வஹீ தான் இந்த சூரா அல்-துஹா என்பதாக முஹம்மது பின் இஸ்ஹாக் அவர்கள் சொல்கிறார்கள். قال العوفي عن ابن عباس, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இந்த சூரா இறக்கப்பட்ட காரணங்களாக ஒரு காரணம் அறிவிக்கப்படுகிறது. லம்மா நஸல அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன் أبطأ عنه جبريل أياما فتغير بذلك فقال المشركون ودعه ربه وقلاه فأنزل الله ما ودعك ربك وما قلى. இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஜிப்ரீல் குர்ஆனை இறக்கியதற்கு பிறகு பல நாட்கள் ஜிப்ரீல் வஹியை கொண்டு வரவில்லை. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறம் மாறிவிட்டார்கள் கவலையினால. அதை பார்த்து முஷ்ரிக்குகள் சொன்னார்கள், அவருடைய ரப்பு அவரை வெறுத்து விட்டான், அவரை புறக்கணித்து விட்டான், அவர் மீது கோபப்பட்டு விட்டான், அதனாலதான் அவரு இந்த வஹி எனக்கு வருதுன்னு புதுசு புதுசா ஒரு நாள் வந்து சொல்லி கொண்டிருந்தார் அல்லவா, அந்த மாதிரி இப்ப சொல்றதில்ல என்பதாக முஷ்ரிக்குகள் பேசிக்கொண்டார்கள். அதை மறுத்துத்தான் இந்த சூரா இறங்கியது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூற அவுஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். புரியுதா? யா அர்ஹமர் ரஹீம். அடுத்து இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுருக்கமா இந்த அல்-துஹா என்பதற்கு வஹாதா கஸமு மின்ஹு தஆலா பில்-துஹா வமா ஜஅல ஃபீஹி மின் அத்-தியா, இவங்களும் துஹா என்பதை பகல் என்ற அர்த்தத்தில் கொடுக்குறாங்க. பகலின் மீதும் இந்த பகல்ல எந்த ஒரு வெளிச்சத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறானோ அந்த வெளிச்சத்தின் மீது சத்தியமாக அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், சூரத்துல் துஹா மக்கியத்தும் பித்திஃபாக், இந்த சூரா அல்-துஹா என்பது மக்காவில் இறக்கப்பட்டதுதான் ஏகோபித்த முடிவின் அடிப்படையில். வஹிய இஹ்தா அஷரத்த ஆயத்தன், இதுல 11 வசனம் இருக்கிறது. சரியா? இவங்களும் அதே தான் சொல்றாங்க. அதாவது வல்-துஹா என்பது அல் முராது அன்-நஹார், இது மொத்த பகலையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக கூறிவிட்டு அதுக்கு எப்போதுமே இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆனுடைய மற்ற சில வசனங்களை ஆதாரமா கொண்டு வருவாங்க. அந்த அடிப்படையில் சூரா ஆராஃப்ல அஃப அமின அஹ்லுல் குரா அன் யஅதியஹும் பஅசுனா பயாத்தன் வஹும் நாயிமுன் அவ அமின அஹ்லுல் குரா அன் யஅதியஹும் பஅசுனா லுஹம் வஹும் யலஅபூன். இந்த சூரா ஆராஃபுடைய இந்த வசனத்தில் துஹா என்பது ஐ யலஅபூன நஹாரன், பகல் நேரம் என்பதாக அர்த்தத்தில் வந்திருக்குது. அதனால அதே அர்த்தம் தான் இங்கேயும் பொருத்தமானதாக இருக்கும் என்பதாக குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். புரியுதா? அது போக சில அதிகப்படியான விளக்கங்களை சொல்லும் பொழுது கத்தாதா அவர்களும் முகாத்தில் அவர்களும் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் இவங்கெல்லாம் பெரிய மார்க்க அறிஞர்கள். சரியா? இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அக்ஸம பில்-துஹா அல்லதி கல்லம அல்லாஹு ஃபீஹி மூஸா வ பிலைலத்தில் மிஅராஜ், அதாவது இப்போ இந்த சூரால வல்-துஹா அந்த முற்பகல் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் அல்லவா,
இந்த லுஹா என்பது எந்த பகலுடைய நேரத்தில் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் பேசினானோ அந்த முற்பகலின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான் என்பதாக இந்த அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதே போல இதற்கு முன்னாடி வல்லைலி இதா யக்ஷா என்று இரவின் மீது சத்தியம் செய்யப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த இரவு எந்த இரவு? மிஅராஜுடைய இரவு என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். وقيل هي الساعة التي خر فيها السحرة سجدا. இன்னொரு கருத்து என்னவென்றால், அதாவது அந்த சூனியக்காரர்களை எல்லாம் ஃபிரௌன் ஒன்று சேர்த்து சூனிய செய்ய சொல்றான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக. அப்ப அந்த சூனியக்காரர்கள் எந்த நேரத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள்? சூரா தாஹால படித்திருப்பீர்கள். எந்த நேரத்தில் ஒன்று சேரலாம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டபோது அப்ப ஃபிரௌன் சொன்னால் லுஹா நேரத்தில் நம்ம ஒன்று சேருவோம். அந்த லுஹா நேரத்தில் தான் ஒன்று சேர்றாங்க. சூனியம் அந்த பந்தயம் நடக்குது. கடைசியில மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மிகைத்து விடுகிறார்கள். அதை பார்த்தவுடன் அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் சஜிதாவிலே விழுந்து விடுகிறார்கள். அப்ப அந்த சூனியக்காரர்கள் எந்த முற்பகலுடைய நேரத்திலே சஜிதாவிலே விழுந்தார்களோ அந்த நேரத்தின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கிறான். புரியுதா? அடுத்து இன்னொரு கருத்து சொல்றாங்க, வகால அஹ்லுல் மஆனி ஃபீஹி ஐ வஃபி அம்சாலிஹி ஃபீஹி இத்மாருன் மஜாஸுஹு வ ரப்பில் துஹா. அதாவது குர்ஆனுடைய விரிவுரையில இரண்டு வகையான விரிவுரை இருக்கு. ஒன்று என்ன? அறிவிப்பு தொடர் மூலமாக, இன்னொன்று கருத்தின் அடிப்படையில். அந்த அஹ்லுல் மஆனி அதாவது குர்ஆனுடைய இலக்கியத்தை பற்றி பேசக்கூடிய அறிஞர்கள் இந்த இடத்துல வல்லுஹா என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல அலிஃப் லாம் இருக்கு பாருங்க, அது ரப்பு என்ற வார்த்தைக்கு பகரமாக கொண்டு வரப்பட்டது. அதாவது எப்படி இருக்கும் என்றால் வரப்பில் லுஹா, பகலுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று இருக்கும் என்பதாக சொல்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி பலவிதமான கருத்துக்களை நம்ம பார்க்கிறோம். சரியா? அது போக தப்சீர் பகவிலையும் நிறைய விளக்கங்களை சொல்றாங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்ப இதுவரைக்கும் படித்ததை நம்ம சுருக்குவதாக இருந்தா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போல இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த ரெண்டு பேரும் இந்த சூரா இறக்கப்பட்டதனுடைய பின்னணி காரணங்களை சொல்றாங்க. அதாவது சுருக்கமா பார்த்தோமேயானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குவது தாமதமானது. அது எதனால தாமதமானது என்பதில் தான் பலவிதமான கருத்துகள். புரியுதா? எல்லா கருத்துகளும் அங்கு நிகழ்ந்திருப்பதற்கு சாத்திய கூறுகளும் இருக்கின்றன. சரியா? அதாவது ஒரு பல சம்பவங்களை முன்னிட்டு ஒரு நிகழ்வு நடக்கலாம், பல சம்பவங்களை முன்னிட்டு ஒரு செய்தி அங்க சொல்லப்படலாம். அதனால எதையுமே நம்ம மறுத்துற முடியாது. இதுவும் காரணமா இருக்கலாம், இதுவும் காரணமாக இருக்கலாம். அப்ப இந்த பின்னணி இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குவது தாமதமான போது அப்போது அங்கே ஒரு பேச்சு நிலவியது. அதாவது இனிமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வராது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினால் கைவிடப்பட்டு விட்டார்கள், ஜிப்ரீல் என்று சொல்லப்படக்கூடிய மலக்கு இனி வரமாட்டாரு, அவர் நபியோட உள்ள தொடர்பை முடித்து கொண்டார், நபியை இறைவன் வெறுத்து விட்டான், முஹம்மதை இறைவன் கைவிட்டு விட்டான், இப்படியெல்லாம் ஒரு விதமான பேச்சு அங்கே பேசப்பட்டது. அந்த பேச்சு யார் பேசினாங்க? அதாவது அபூ லஹபுடைய மனைவி பேசினாளா, அல்லது பொதுவான முஷ்ரிக்குகள் பேசினார்களா, அல்லது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஏ ரசூலுல்லாஹ் உங்களுக்கு வஹி வரல, அல்லாஹ் உங்களை கைவிட்டுட்டானா என்று அவர்கள் சொன்னார்களா? எது எப்படி பலவிதமான அந்த நிகழ்வுகளுக்கு அங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவை இறக்கினான் என்பது நம்ம தப்சீரிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். சரி, இப்ப நீங்க ஒரு குர்ஆனுடைய தப்சீருடைய மாணவரா நீங்க புரிந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்றேன், நல்ல கவனமா கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ்கமுல் ஹாக்கிமீன், மிகப்பெரிய ஞானவான், அல்லாஹு அக்பர், அல் அலீம் அல் ஹபீர் ஹக்கீம், ரொம்ப ஞானவான். அவனுடைய எந்த ஒரு செயலுமே ஞானம் இல்லாமல் இருக்காது, தத்துவம் இல்லாமல் இருக்காது. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அல்லது ஒரு கேள்வி வரலாம். என்ன கேள்வி? வஹி தாமதமானது, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு பேச்சுகளை மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இதுல என்ன ஒரு ஹிக்மத் இருக்கும்? சில செய்திகளை அதற்குரிய சந்தர்ப்பத்தில் சொல்லும் பொழுது அங்க அந்த செய்திக்கு நல்ல பதிவு இருக்கும், நல்ல ஒரு அழுத்தம் இருக்கும், அது மனசுல நல்ல தெளிவா
புரியும்படியாகவும் அழுத்தமா பதிவும்படியாகவும் இருக்கும். சரியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஹிக்மத்தின் அடிப்படையில் வஹி தாமதமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில அல்லாஹ் எதுக்கு தாமதப்படுத்துறானோ அதுக்காக தாமதப்படுத்துறான். அதை இந்த முஷ்ரிக்குகள் தப்பா எடுத்துக்கொண்டாங்க, விமர்சனமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? இந்த இணை வைப்பவர்களை பொறுத்த வரைக்கும், குறை சொல்லக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும், நல்லவர்களை குறை சொல்லக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும், இந்த நல்லவர்களுக்கு நடக்கக்கூடிய நல்லதை கூட குறை சொல்றதா அவங்களுக்கு வழக்கம். புரியுதா? அதனால குறை சொல்பவர்கள் குறை சொல்வதால் உங்களுடைய நல்ல குணத்தை, நல்ல பண்பை, நல்ல செயலை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள். பொதுவாக மக்கள் சொல்லுவாங்க பாருங்க, ஆமாங்க இந்த காலத்துல நல்லதுக்கெல்லாம் காலம் இல்லைங்க, இது நல்லதுக்கு காலம் இல்லைங்க, நம்ம நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நல்லது செஞ்சாலும் நம்மளை பாராட்ட மாட்டாங்க, நல்லதுக்கு காலம் இல்லைங்க, அதனால நாமளும் கெட்டவங்கள ஒருத்தங்களா இருந்துட்டு போயிடுவோம். இப்படியாக மக்கள் பேசுகிறார்கள் அல்லவா? இது ரொம்ப தப்பான பேச்சு. இது ரொம்ப, அதாவது வெறுக்கத்தக்க, புறக்கணிக்கப்பட வேண்டிய பேச்சு. மக்களுக்காக வேண்டி நம்ம ஒரு நல்லதை செய்யக்கூடாது, ஒரு நல்ல நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்காக எடுக்கணும், அதுல உறுதியா இருக்கணும். மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, மக்கள் மறுத்தாலும் சரி. பொதுவாகவே இந்த அறக்குறை புத்தி உள்ளவர்களும், அதே போல நல்லவர்களை, சீர்திருத்தவாதிகளை குறை சொல்பவர்களும் அந்த சீர்திருத்தவாதிகளை திட்டுவதற்கு, ஏசுவதற்கு, பழிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதனால உதாரணத்துக்கு அவர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு, திடீர்னு யதார்த்தமா ஒரு கல்லு தடுக்கி கீழே விழுந்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை கூட பத்தியா, அல்லாஹ் தஆலா பத்தி அவனை எப்படி அவமானப்படுத்திட்டான் பத்தியா? இது என்னங்க இது? காலு தடுக்கி, கல்லு எடை தடுக்கி கீழே உழுகிறது, இது ஒரு தப்பா? இது ஒரு பாவம்? இதுல என்ன? இதை வைத்து பத்தீங்களா, உழுந்தான் பத்தீங்களா, நல்லா உழுந்தான் பத்தீங்களா, வாங்கினா பத்தீங்களா, எப்படியெல்லாம் ஒரு அற்ப மகிழ்ச்சி அடைய முடியுமோ இவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். நல்லவங்க அப்படி செய்யவே மாட்டாங்க. பிறருடைய துன்பத்திலே மகிழ்ச்சி அடைவது நல்லவர்களுடைய செயல் அல்ல. அல்லாஹ்வுடைய எதிரிகளாக அவர்கள் இருந்தாலே தவிர, அப்ப கூட அவர்கள் பயப்படுவார்கள், இது அல்லாஹு தஆலா நமக்கு சோதனையாக ஆக்கிவிடக் கூடாது. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர்கள் தான் நல்லவர்களாக ஆக முடியும், அல்லாஹ்வுடைய நெருக்கமானவர்களாக ஆக முடியும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயுடைய தாமதம் ஏற்பட்டு அவங்களுக்கு ஒரு பதட்டமான ஒரு நிலை ஏற்பட்டதை பார்த்து முஷ்ரிக்குகள் எல்லாம் சிரிக்க ஆரம்பித்தார்கள். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமானுச்சு. அப்ப இப்படி ஒரு நிகழ்வு, இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இப்ப இந்த சூறாவை இறக்கும் பொழுது அந்த முஷ்ரிக்குகளுக்கு செருப்பால அடித்த மாதிரி, புரியுதா? அவர்களை அந்த அளவு கேவலப்படுத்தின மாதிரி, அவமானப்படுத்தின மாதிரி. அதாவது எந்த நபியை பார்த்து யார் அல்லாஹ்விடத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ, பின்னாடி விளக்கத்துல வரும், அந்த நபியை பார்த்தா, எந்த நபியின் மீது அல்லாஹ் பாசம் வைத்தானோ, பிரியம் வைத்தானோ, எந்த நபிய ஆகிருல் அம்பியாவாக, காத்தமுல் முர்சலீனாக அல்லாஹ் அனுப்பினானோ அவங்களை பார்த்தா நீங்கள் இப்படி சொன்னீர்கள், அவங்களுடைய ரப்பு அவங்களை விட்டு விட்டான், கோபித்துக் கொண்டான் என்று இப்படி அவங்க பேசினதை மறுத்து, இந்த பாருங்க எவ்வளவு அந்த நபி மேல நான் பாசம் வைத்திருக்கிறேன் என்பதை அவ்வளவு ஆழமா தெளிவா திறந்து வெளிப்படுத்தி அல்லாஹு தஆலா பேசக்கூடிய சூறாவை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்து நபியினுடைய அந்த உள்ளத்துக்கு ஆறுதல் கொடுத்து, அந்த நபியை இழிவுபடுத்திய, நபியை அவமானப்படுத்திய, நபியை ஏசிய அல்லது நபியை குறை சொன்ன அந்த முஷ்ரிக்குகளுக்கு தெளிவான மறுப்பு பதிலை அல்லாஹு தஆலா சொன்னான். இந்த ஒரு நிகழ்வுலையும் இந்த சூரா இறக்கப்பட்டதுல இவ்வளவு பெரிய ஒரு ஹிக்மத் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, இது ஒரு பொதுவான ஒரு நேரத்தில் இறக்கப்பட்டிருந்தா இவ்வளவு ஆழமான தாக்கம் இந்த சூராவுக்கு வரலாற்றில் இருந்திருக்காது, இந்த பதிவுல இருந்திருக்காது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி உதாரணமா பாருங்க, நம்ம வீட்டிலே நீங்க பாருங்களேன், அதாவது ஒருத்தர் கவலையில் இருக்கும் பொழுது ஆறுதல் சொல்றதுக்கும், ஒருத்தர் சிரித்த நிலையில இருக்கும் பொழுதும் கவலைப்படாதீங்க நீ அப்படின்னு சொல்றதுக்கு இடையில வித்தியாசம் இருக்கு. ஆறுதல் என்பது, அந்த மன உறுதியை ஏற்படுத்துதல் என்பது எப்ப சொல்லப்பட்டாதான் அதுக்கு அர்த்தம் இருக்கும்,
கவலையுடைய நேரத்தில் சொல்லப்பட்டாதான் அங்க இவர் என்னுடைய கவலையுடைய நேரத்தில் துணை இருக்கிறார். சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்தில் 1000 வார்த்தைகள் சொல்லலாம். ஆனா அந்த ஆறுதலுடைய வார்த்தைகளும் மனதை வலுப்படுத்தக்கூடிய வலிமைப்படுத்தக்கூடிய புத்துணர்ச்சி தரக்கூடிய வார்த்தைகளும் கவலையுடைய நேரத்தில் சொல்லப்படும் பொழுதுதான் சுப்ஹானல்லாஹ் அதனுடைய ஆழம் அழுத்தம் என்பது அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டா இருக்கும். இந்த சூராவுடைய இறக்கப்பட்ட பின்னணிகளை வைத்து பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஹிக்மத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினான். அந்த சூழ்நிலைக்கு பிறகு அல்லாஹு தஆலா இந்த சூராவை இறக்கியதின் மூலமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹு தஆலா எந்த அளவு மதிப்பு மரியாதை அன்பு பாசத்தை வைத்திருந்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் உங்களுக்கும் அல் குர்ஆனுடைய தொடர்பை அதிகப்படுத்துவானாக. அல் குர்ஆனை புரிவதற்கும் படிப்பதற்கும் அதை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். போதும் நினைக்கிறோமா? ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது முதல்ல இக்ரா வந்தது, அதுக்கு பிறகு முத்தஸ்ஸிர், அந்த காலகட்டத்தில் இதுவும் இறங்கிச்சு. இப்ப பாருங்களேன், 11வது சூறாவாக இறக்கப்பட்டது. இதற்கு அடுத்து 12வது சூரா அலம் நஷ்ரஹ். கேளுங்கம்மா, ஏதோ கேட்டீங்களே? இல்லம்மா, சூரா அல் முதஸ்ஸிர் இறக்கும் பொழுது வந்ததா சொல்லலையே நானு. சூரா நஜ்ம்ல அல்லாஹ் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறா. அது இந்த சம்பவத்தை முன்னிட்டு என்பதாக சொன்னேன். 10வது சூரா வல் ஃபஜ்ரி வலயாலின் ஆஷ்ரின், 11வது சூரா வல்துஹா வல்லைலி, அப்புறம் 12வது சூரா அலம் நஷ்ரஹ். நான் உங்களுக்கு அந்த தர்த்தீப் நுசூலும் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பி வச்சுறேன். அதை நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எப்போதும் வச்சுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம தாருல் ஹுதாவுடைய தர்ஜுமா வச்சிருந்தீங்கன்னா அந்த தர்ஜுமால ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலையும் அந்த சூரா குர்ஆனுடைய வரிசை முறைப்படி எப்படி இருக்கும், அதே போல இறக்கப்பட்ட வரிசை முறைப்படி எப்படி இருக்கும் என்பதை அதனுடைய வலது பக்கத்தில் கொடுத்துருப்போம். நம்ம அது பொதுவாக வகை வரக்கூடிய அந்த அமைப்புகள் அதுல ஒரு வகை அந்த சத்தம் மாதிரி இருக்கும், அதாவது மணி சத்தங்கள் மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல நேரடியா உருவத்தில் பார்த்தது 2 தடவை. அது போக கனவுல வருவாங்க, அதே போல அந்த மணி ஓசை சத்தத்தில் வருவாங்க, அல்லது மனிதர்களுடைய உருவத்தில் வருவாங்க அந்த மாதிரி, அல்லது வெறும் சத்தமா மட்டும் இறக்குவாங்க தெரியாம அந்த மாதிரி. அல்ல 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 அப்படிலாம் இல்லம்மா. யார் சொன்னா 3 வருஷம் கழிச்சு? இல்லம்மா, 3 வருஷங்கள் கழித்து தாவா பணியை பிரபலப்படுத்தி செய்ய ஆரம்பிச்சாங்க. அதிகப்படியா வஹி இடைவெளி 14 நாட்கள் தான் அறிவிக்கப்படுது. இந்த நஹ்வுடைய கோர்ஸ் இன்ஷா அல்லாஹ் இந்த வியாழக்கிழமை ஆரம்பிப்போமா, இந்த திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம அது சம்பந்தமா அறிவிப்பு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? முடிஞ்ச அளவுக்கு தாருல் ஹுதாவுடைய யூடியூப் வெப்சைட்டையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஜயானா, அதுக்கு அரபி உச்சரிப்பு எதுவும் தெரியுமா உங்களுக்கு? அரபியில என்ன? ஜயான் இஸ்மு அலம் முதக்கர் மினாசரின் அரபியின் ஒமானா அல் முக்ஸிர். ஓ ஜய்யான், அதிகம் அலங்காரம் செய்து கொள்பவன், அதிகம் அலங்காரம் உடையவன் அர்த்தம். ஜய்யான், ZAYYAN போடலாம். ஜய்யான், ஜயான் என்று கூட சொல்லலாம், ஜயான் என்று கூட. சொல்லுங்கம்மா, கேட்குறேன். எங்கேயாவது மாடிப்படி ஓரத்தில் உங்களுக்கு ஒதுக்குப்புறமா இடம் எதுவும் இல்லையா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி ரொம்ப நிர்பந்தமாக இருந்தால் அந்த பேஷண்ட்டையும் நீங்கள் கவனிச்சுக்க வேண்டியது இருக்குது, தூரமாக போக முடியாதுன்னு இருந்தால் 2 வக்து தொழுகையை நீங்கள் சேர்த்து ஜம்மு செஞ்சு எப்போ நீங்கள் அங்கேருந்து வெளியே போகிறீங்களோ அப்போ தொழுதுக்குங்க இன்ஷா அல்லாஹ். முடிஞ்ச அளவுக்கு அதான் மக்ரிப் இஷா நீங்கள் ஜம்மு செஞ்சு தொழுதுக்கலாம். லொஹர் அசரை முன்கூட்டியோ அல்லது பிற்படுத்தியோ நீங்கள் ஜம்மு செஞ்சு தொழுதுக்கலாம். நின்று கொண்டு தொழுவதற்கு சக்தி இருக்கும்போது, நம்ம உடலால் நின்று கொண்டு தொழ சக்தி இருக்கும்போது நின்று கொண்டு தான் நம்ம தொழுகணும். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் 2 வக்து தொழுகையோ ஒரு நேரத்தில் சேர்த்து தொழுது கொள்ளுங்க. நீங்கள் முன்னாடியே போகும் பொழுதே லொஹரோட அசரை தொழுதுட்டு போயிடுங்க. நீங்கள் அப்போ இஷா வரைக்கும் அவங்களோட இருக்கலாம். நீங்கள் ரிட்டர்ன் வரும் பொழுது மக்ரிபை இஷாவோட தொழுதுருங்க. அந்த மாதிரி மாறி மாறி யாராச்சும் ஒருத்தங்க இருப்பீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தர்த்தீப் செஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அமௌண்ட்டு நஹ்வு சொல்லி கொடுக்கறதுக்கு படிக்கிறதுக்கு அமௌண்ட் கொடுத்ததுன்னு ஆகணும். முடியாதவங்களுக்கு காசு கொடுத்து படிக்க வைப்போம்மா, முடிகிறவங்கள்ட்ட காசு வாங்கிப்போம், பயப்படாதீங்க. சரிம்மா, இன்ஷா அல்லாஹ் போதும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.